அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் காரணமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைவதற்கான யோகமும் உண்டு என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல்வேறு வகையில அதிரடியான கிரக மாறுதல்கள் ஏற்படுகின்றன. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாட்களான கனவு நினைவாகக்கூடிய யோகம் உண்டு. திருமணம் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு திட்டமிடுதல், புதிய வேலை வாய்ப்பு, தொழில் என எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மிகவும் வலுவாக சுக்கிரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. 20ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று 3இல் சஞ்சரிக்க போகிறார். எனவே 24ஆம் தேதிக்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் திட்டமிடாத காரியங்கள்ல கூட மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதியான குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இந்த வேளையில் சுக்கிரன் வலுவாக 2 மற்றும் 3 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கலைத்துறையில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து புதிய வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்களும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் மிக பெரிய அளவுல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பான அதிரடியான மாற்றங்களை வலுவாக பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது 3இல் ராசியின் அதிபதியான குருவும் சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் வீற்றிருக்கிறாருங்க. பொதுவாக சூரியன் 3இல் இருப்பது அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் ராசியின் அதிபதியான குருவோ அல்லது ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோ 3இல் இருப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது என்றாலும் கூட ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 3இல் ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக பல அதிரடியான நன்மைகள் உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருப்பவர் சுக்கிரன் அவருடன் இணைந்து குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் குருவின் சுப பார்வையாலும் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. ஏனென்றால் குரு மிக வலுவாக 9, 11 மற்றும் 7 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையால் பல நன்மைகள் பெறுவதற்கான யோகம் உண்டு. சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல தடைகள் விலகும். அவை விலகுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் அதிரடியாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையில பணவரவு அதிகரிக்கும், கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும், பல நெருக்கடிகள் விலகி ஒரு சிறப்பான வாழ்க்கை முறை அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை அமைத்து கொடுக்கிறாருங்க. இருப்பினும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஆனால் அதே வேளையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் 3இல் சஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை
இழுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் தவிடுபடியாகிறது. அலைச்சல் சிரமம் இல்லாமல் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் மிக எளிதில் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கிறார். அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிச்சயமாக உண்டு. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவர் இந்த வாரத்தின் இறுதியில் 24/5/2024 பிறகு மிக வலுவாக 3ஆம் இடமாகிய சீரியஸ்தானத்தில் நுழைய போகிறார். அதற்கு முன்னதாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே எவ்வளவு பெரிய சிக்கல் நெருக்கடி வந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது. பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான வகையில் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை வித்யாகாரகராக புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனும் பெரும்பாலும் இந்த தருணம் முழுவதும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே திட்டமிட்ட காரியங்களில் நல்ல காரிய வெற்றி உண்டு. ஆனால் ஜென்ம ராசியில் ராகுவும் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சற்று மந்தமான சூழ்நிலை நிலவினாலும் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக செய்தாலும் கூட அவற்றை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து அதன் பலனை பெறுவதற்கான யோகம் கிடைக்கும். எனவே இந்த தருணத்தில் எடுத்தோம் கவுத்தோம் என்று அவசரப்பட்டு எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாது. சற்று நிதானத்துடன் செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் மிகவும் வலுவாக கிடைக்கும் என்பதை ராகு மற்றும் செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது மிக வலுவாக ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைகின்றன. கேதுவால் இந்த தருணத்தில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அலைச்சல் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் சிந்தித்து சிறப்பான முடிவெடுத்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையில் நடந்து செல்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கப் போகிறது. ஆனால் அதே வேளையில் விரயஸ்தானத்தில் லாப மற்றும் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே விரய செலவுகளும் அலைச்சலும் தவிர்க்க முடியாது. உத்தியோகம் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய விரய செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை மீனராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்த்திடுங்க. எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு அதன் தாக்கம் அறிந்து அதற்கு பிறகு செயல்படும் போது பல பாதிப்புகள் விலகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கஷ்டத்தின் பிடியில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல செய்திகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும்.